திட்டம் போட்டா சத்தியீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை விட எனக்கு கடவுள் கூட பெருசு இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன வீட்டுல அவமானப்படுத்துறது போதாது என்னும் மில்லில வேற வந்து என் மானத்தையே வாங்கிட்டான். என் எதிரில் வர பயப்பட்டவன் இப்ப என்ன பார்த்து முறைக்கிறான், சிரிக்கிறான், கேலி செய்யறான். நீ கொடுத்த இடம் தானே இது? இல்லைங்க. எனக்கு தெரியாம அவனை ரகசியமா படிக்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிற. இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீங்க நினைக்கிறபடி ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இருந்தா பேசுறேன். அத்தனை பேரை கொன்னுடுறேன். பொய்யா சொல்றேன். இல்லைங்க. எடுத்தா பேசுறேன். எல்லாத்தையும் சாகடிக்க. என்ன நேரம் சத்தம்? தம்பி சீக்கிரம் போங்க. உங்க அக்காவை போட்டு அடிச்சு கொள்றாரு. அக்கா அக்கா கதவு திறங்கக்கா. அக்கா ஏண்டா அவ்வளவு தைரியம் அவனுக்கு? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா மீனா தம்பி அவரை அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்களா? இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார். தாத்தா கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க? அவரை வீட்டை விட்டு விரட்டிட்டியா? உன் அக்காளுக்கு நீ செய்த நன்மை இதுதானா? என் குடும்பத்தை வாழ வைக்கிறேன்னு சொன்னியே, இப்போ உன்னாலே என் புருஷன் குழந்தை எல்லாருமே போயிட்டாங்களா? நானும் போறேன். அவர் இல்லாம நான் உயிரோடு இருக்கவே முடியாது. நிம்மதியா இருங்கக்கா. என்னை விடு. இந்த வீட்டுல 1000 சுகம் இருந்தாலும் அவரை விட எனக்கு பெருசு இல்ல. விடு. என் உயிர் அவர் காலடியில தான் போகணும். நானும் அவர் காலடியில தான் என்னை விட்டு நான் போறேன். என் குழந்தை மீனா அத்தான் அத்தான். ஏன் வந்த? ஏன்டா இங்க வந்த? தயவு செய்து நடந்தது மறந்துடு. நீங்க வரலன்னா அக்கா நிலைமை ரொம்ப மோசம். எப்படியோ போகட்டும். முதல்ல நீங்க இருந்து வெளியே போடா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பாவம் அவங்க என்ன தப்பு செய்தாங்க? என் மேல இருக்கிற கோபத்துக்காக அக்காவையா பழி வாங்கணும்? அதை கேட்க நீ யாரா? என் மானம் மரியாதை எல்லாத்தையும் அழிச்சிட்ட. அது உன் வீடு. அதனால உன் அதிகாரத்தை காமிச்ச. இது என் வீடா? போ வெளியே. உங்க வீண் பிடிவாதத்தினால ஒரு நல்ல மனைவியை நீங்க இழந்துட போறீங்க. யாரை இழந்தாலும் சரி, இனிமேலும் என் மானத்தை இழக்க தயாரா இல்ல. நீ அங்க இருக்கிற வரைக்கும் அங்க காலடி எடுத்து வைக்க மாட்டேன். உன் உறவே தேவையில்லை. போ வெளியே. போடா. உள்ள போ. மாமா கூட போறேன். உன்னை நோய்க்கிடுவேன். வாங்க.
ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த குழந்தை என்ன பாவம் செய்யுது? இது என் குழந்தைடா. அந்த பாவம் தான் செய்யுதா? இவனை பிடிச்சி வெளியே தள்ளு. நீங்க வரமாட்டீங்க. ஏன்டா நிக்கிறேன்? நான் வரேன். குட் பை. ஊரு வாய. உங்க கையாலேயே என்ன கொன்னுடுங்க. நான் சந்தோஷமா தான். ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. மீனா, மீனா, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. கிட்ட வந்து சினிமாவில் நடிக்க வந்த நான் பலருடைய வாழ்க்கையில் நடிக்க வேண்டியதாகிவிட்டது. அக்காவின் பாசமும் மீனாவின் அன்பும் என்னை இதுவரை இங்கு வாழ வைத்தது. ஆனால் இன்று உங்களை விட்டு பிரியும் முடிவுக்கு வந்துவிட்டேன். வருகிறேன். கடைசியில் ஒரு உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராமு அல்ல. நான் உங்கள் ராமு அல்ல. என் பேர் இளங்கோ. எவனோ ஒருத்தன் என்ன துணிச்சல், என்ன ஆர்ப்பாட்டம்! அலையப்பா போ, அந்த பையனை கொண்டு வா. என் கையாலேயே அவனை கொல்லணும். அநியாயம் பாத்தீங்களா? சொந்த தர்பார் நடத்திட்டு போனவன உங்க கையால கொள்றதா? வேண்டாம், அவனை எங்க கையால நான் ஊர்கா போட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. ஆமா, அதுல ஒண்ணு அட்ரஸ் பேர் ஊர் இல்ல. அவன் ஜோடி கோவிந்தரை கொண்டு வா. கோவிந்த என்ன தள்ளி போடுறதுக்கு காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. உங்களுக்கு எப்பவும் புரியாது. ஆத்திரப்பட்டா எதுவுமே புரியாது. ஆத்திரமா? என் ரத்தமே கொதிக்குது. என் முகத்துல முடிக்காத. போ வெளியே போ. என்னையாது சேர்த்து சொல்லாம போனா என்ன அர்த்தம்? உனக்கு எதுவும் சொல்ல நான் தயாரா இல்ல. நல்ல உணர்வு இந்த பக்கம் எட்டி பார்க்காத. என் வாசப்படி கூட வெளிய கூடாது. போ வெளியே. கெட் அவுட். குட் பை. குட் பை. இந்த மாதிரி பணக்காரங்களோட பழகக்கூடாதுங்கிறது இப்பதான் புரியுது. இளங்கோ, நடனா பட்டிக்காட்டுக்கு வலு இருக்கு, வயல் இருக்கு, பழுதில்லாத தொழில். நடனா ராஜா. என்ன நீ என்ன சொல்ல போறப்போ? நீங்க செய்யறது கடவுளுக்கே எடுக்குமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எப்படி பழி வாங்குறீங்க? சரிதான், உங்க அப்பா பாடி முடிச்சாரு. இப்ப நீ ஆரம்பிக்கிறியா? பாடு. வாய் வலிக்கிற வரைக்கும் பாடு. பெண்களுக்கு எப்போதும் ஒரே எண்ணம், ஒரே கொள்கை. மனசுல கொண்டவனை தவிர கடவுளை கூட அவங்க நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம பெண்களுக்குள்ள நல்ல பண்பு அது. இப்பதான் நேர்மாறா இருக்குது இல்ல. குட் பை. நில்லுங்க, நில்லுங்க. எதிர்மாற நடக்கிறது நீங்களா நானா? நான் ஒழுங்கா தானே நடக்கிறேன். நடந்து காட்டுறேன் பாரு. என் வேதனை உங்களுக்கு கேலியா இருக்குது. ஆண்கள் எல்லாம் மலருக்கு மலர் பாயிர உண்டுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா உயிர் போனாலும் பெண் மாறவே மாட்டான். என் இதயத்தை பிளக்கக்கூடிய இந்த செயலை நீங்க செய்திருக்கவே வேண்டாம். உங்களுக்கு என்னை பிடிக்காட்டி உங்க கையால என்னை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. என்ன சொல்றேன்? நான் தவறு செஞ்சேனா? ஐயோ, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. பணக்காரி கிட்ட பணக்காரரா இருந்து காதலிச்சீங்க. ஒரு ஏழை பொண்ணு கிட்ட ஏழையா நடிச்சு அவளை ஏமாத்திருக்கீங்க. பைத்தியமே, ஏழை பொண்ணு நான் ஏமாத்துறேனா? என்ன இது புது கதை? அவளுக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப நான் போய் சொல்றேனா? என் முடிவு எப்படியாவது போகட்டும். நீங்க அவளோட சந்தோஷமா இருங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்கேயோ தவறு நடந்தது. லீலா, வாழ்வோ தாழ்வோ உங்க கூட இருப்பேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ சொல்றேன், என் உடல் உயிர் அத்தனையும் உங்களுக்காகத்தான். வெரி குட். அப்ப என் கூட வா, உண்மை தெரியும். எங்கே? சந்தேகமா? இல்ல, ரொம்ப தூரம் போகணுமா என்னமோ. கார் எடுத்துட்டு வரவா? ஐயோ, கார் வேண்டாம். நடடா ராஜா, நடடா தான் நம்ம வேலை. கமா. சரி. சார், அவர் இருக்கிறது வல்லவங்காடு. அங்க போய் இளங்கோன்னு யார கேட்டாலும் உடனே கொல்லுவாங்க, சொல்லுவாங்க. ஏமா தாத்தா, ஏன்